ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றுவார் காலபைரவர். 12/11/2025 காலபைரவாஷ்டமி. காலபைரவாஷ்டமி பெருமாளுக்குரிய அஷ்டமி திதியை கோகுலாஷ்டமி என்று கொண்டாடுகிறோம். துர்க்கைக்குரிய அஷ்டமி திதியை துர்காஷ்டமி என்று கொண்டாடுகிறோம். அதுபோல் சிவபெருமானுக்குரிய அஷ்டமி திதியை காலபைரவ அஷ்டமி என்று மிக சிறப்பாக அனுசரிக்கிறோம். இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்குவது சால சிறந்த நன்மையை தரும். இந்த நாட்களில் காலையில் சிவபெருமானையும் மாலையில் சூரிய அஸ்தமன வேளையில் பைரவரையும் சென்று வழிபட வேண்டும். அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ள வேண்டும். இப்படி தரிசனம் செய்வதன் மூலமாக நமக்கு மிக சிறந்த நன்மைகள் கிடைக்கும். சனியினுடைய தோஷங்கள் விலகும், ஆயுள் தோஷங்களும் விலகும், ஆயுள் விருத்தி உண்டாகும், சுபகாரிய தடைகள் தூள் தூளாகும். கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமியை காலபைரவ அஷ்டமி என்று அழைக்கின்றோம். காலபைரவ அஷ்டமி பாவங்களை எல்லாம் தீர்த்துவிடும். காலபைரவர் சிவபெருமான் உருவத்திலும் அருவத்திலும் அரு உருவத்திலும் காட்சி தருவார். இதனை அருவம், உருவம், அரு உருவம் என்றும் பலவாறாக சைவர்கள் அழைக்கின்றனர். அவருடைய திருமேனி வடிவங்கள் 64 என்பர். 64 திருமேனி வடிவங்களில் ஒன்று பைரவர் எனப்படும் பைரவர். ஆனந்த பைரவராக உலகை படைக்கிறார். கால பைரவராக உலகை காக்கிறார். காலாக்னி பைரவராக உலகை பிரளய காலத்தில் ஒடுக்குகின்றார். காலபைரவர் சிவபெருமானின் ருத்ரரூபமாக சொல்லப்படுபவர். சிவன் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். 12 கைகளுடன் நாகத்தை பூநூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் திகம்பர ரூபமாய் காட்சி தருபவர். காலபைரவர் சனியின் குருவாகவும் 12 ராசிகள், 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் கூறப்படுகிறார். கார்த்திகை மாதத்தில் வரும் அஷ்டமிதான் காலபைரவாஷ்டமி. சிவனுக்கு ரிஷப வாகனம் இருப்பது போல பைரவருடைய வாகனமாக நாய் அமைந்திருக்கிறது. அதனால் நாய்களுக்கு பைரவர் என்ற பெயருண்டு. 8 திசைகளுக்கு அஷ்டபைரவர்கள், அட்டபைரவர்கள் எனப்படுபவர்கள் எண் திசைகளுக்கு ஒன்றென விளங்கும் 8 பைரவர்கள் ஆவர். சில கோயில்களில் பைரவிகளுடன் இணைந்து தம்பதி சகிதமாகவும் இந்த பைரவர்கள் காட்சி தருகிறார்கள். யார் யார் இந்த பைரவர்கள்? அவர்கள் பெயர் என்னென்ன? அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர். சிவனுக்கு அட்டவீரட்ட தலங்கள் உண்டு. அதே போல அஷ்டபைரவ தலங்களும் தமிழ்நாட்டில் பிள்ளையார்பட்டி அருகில் உள்ளது. பைரவர்களின் திருநாமங்கள்: கங்கைக்கரையில் 64 கட்டங்களில் 64 பைரவர்கள் உள்ளனர். நீலகண்ட பைரவர், விசாலாஷ பைரவர், மாத்தாண்ட பைரவர், முண்டன பிரபு பைரவர், ஸ்வசந்த பைரவர், அதிசந்துஷ்ட பைரவர், கேர பைரவர், சம்ஹார பைரவர், விஸ்வரூப பைரவர், நானாரூப பைரவர், பரம பைரவர், தண்டகர்ண பைரவர், சாபாத்திர பைரவர், ஸ்ரீரிட பைரவர், உன்மத்த பைரவர், மேகநாத பைரவர், மனோவீக பைரவர், சத்திரபாலக பைரவர், விருபாஷ பைரவர், ஹாரள பைரவர், நிர்பய பைரவர், ஆகர்ஷண பைரவர், பிரேஷத பைரவர், லோகபால பைரவர், கதாதர பைரவர், வஜ்ரஹஸ்த பைரவர், மகாகால பைரவர், பிரகண்ட பைரவர், பிரளய பைரவர், அந்தக பைரவர், பூமி கற்ப பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர், குலபால பைரவர், ருண்டமாலா பைரவர், ரத்தாங்க பைரவர், பிங்களேஷ்ண பைரவர், அப்ரரூப பைரவர், தாராபாலன பைரவர், பிரஜாபாலன பைரவர், குலபைரவர், மந்திரநாயக பைரவர், ருத்ர பைரவர், பிதாமக பைரவர், விஷ்ணு பைரவர், வடுகநாத பைரவர், கபால பைரவர், பூத வேதாள பைரவர், திரிநேத்திர பைரவர், திரிபுராந்தக பைரவர், வரத பைரவர், பர்வத வாகன பைரவர், சசிவாகன பைரவர், கபாலபூஷண பைரவர், சர்வவேத பைரவர், ஈசான பைரவர், சர்வபூத பைரவர், சர்வபூத பைரவர், கோரநாத பைரவர், பயங்கர பைரவர், புத்தி முக்தி பயப்த பைரவர், காலாக்னி பைரவர், மகாரௌத்ர பைரவர், தட்சிண பிஸ்திதி பைரவர். பைரவர் என்ற பெயர் ஏன் வந்தது? பைரவர் என்ற பெயர் ஏன் வந்தது என்று பார்க்க வேண்டும். பைரவர் என்ற பெயர் பிரு என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டது. பிரு என்றால் பீதி, அச்சம் என்று பொருள். எதிரிகளுக்கு பீதியை தரக்கூடியவர். ஆனால் அதே நேரம் தன்னை அண்டிய பக்தர்களுக்கு அபயம் தந்து அருள்பாலிப்பவர். மேலும் பைரவர் என்ற சொல்லுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை மாற்றுபவர் என்ற பொருளும் இருக்கிறது. உலகத்தை எல்லாம் அழித்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்பவர் என்கிற பொருளும் உண்டு. இந்த முத்தொழிலை முறையே பரணம், ரமணம், வமனம் என்று சொன்னார்கள். பரணம் என்பது படைப்பு, ரமணம் என்பது காத்தல், வமனம் என்பது அழித்தல். அசுர சக்திகள் வேறு எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாதபடி ஓங்கி நிற்கும் போது சிவபெருமானே பைரவராக வந்து அவற்றை எல்லாம் அழித்து மக்களை காக்கிறார். வஜ்ரம் போல மக்களுக்கு பாதுகாப்பாக விளங்குகிறார் என்பதால் அவரை வஜ்ரமூர்த்தி அல்லது வைரவமூர்த்தி என்றும் அழைப்பதுண்டு.
பைரவ தீபம். சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும். நிறைவு வழிபாடு பைரவருக்கு நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவர் கோயிலுக்கு சென்று வணங்கி வழிபாடு நடத்துவதன் மூலமாக எல்லையில்லாத நன்மைகளை பெறலாம். அன்று பைரவர் சன்னதியில் பிரத்யேகமாக தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபத்துக்கு பைரவ தீபம் என்றே பெயர். சிறு துணியில் மிளகை சிறு மூட்டையாக கட்டி நல்லெண்ணெய் அகல் தீபத்தை ஏற்றி வழிபட எல்லா வளமும் பெருகும். தேங்காய் மூடியில் நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடலாம். அதே போல பூசணிக்காயை மத்தியில் இரண்டாக பிளந்து அதனுள் எண்ணெய் அல்லது நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடலாம். இதை முறையாக பெரியோர்களிடம் கேட்டு செய்ய வேண்டும். இந்த தீபத்தின் வெளிச்சம் அச்சம் விலகி ஓடும் மனதில் தெளிவும் தைரியமும் பிறக்கும். பிறகு வெற்றி தானே வந்தடையும். காயத்ரி மந்திரம். ஜாதகத்தில் 6ஆம் இடம் கெட்டுவிட்டால் பகையும் நோயும் கடனும் வளரும். 8ஆம் இடம் கெட்டுவிட்டால் ஆயுள் தோஷம் ஏற்படும். சனி செவ்வாயின் தீ ஆதிக்கம் அந்த இடங்களுக்கு இருந்தால் வெட்டுக்குத்து என்று பயங்கரமாக இருக்கும். எதிரிகளிடமிருந்து காத்துக்கொள்ள தினமும் பைரவர் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வரலாம். பைரவரை முறைப்படி பக்தி சிரத்தையுடன் வணங்கி வர தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். கால பைரவாஷ்டமி என்ன செய்ய வேண்டும்? கால பைரவாஷ்டமி நாளில் சிவன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த பூஜைகளில் கலந்து கொண்டால் மன அழுத்தம், பயம் நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் வீரியமும் வேகமும் உண்டாகி சகல சௌபாக்கியங்கள் அடைவார்கள். சிவபெருமான் அபிஷேக பிரியன். பைரவர் சிவ அம்சம் என்பதால் காலபைரவருக்கு சந்தன அபிஷேகம் சிறப்பானது. உக்ரமூர்த்தியான இவரின் கோபம் தணிக்க சந்தனம் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பார்கள். கருப்பு அல்லது சிவப்பு வஸ்திரம் சாத்தி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். மிளகு தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் சிறப்பானது. பயம் போக்குவார் பைரவர். சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் ஒருவர் பைரவர். பைரவரின் வாகனமாக நாய் குறிப்பிடப்படுகிறது. அந்தகாசூரன் என்னும் அசுரன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவமுனிகளை வதைத்தான். தேவர்களை பெண் வேடமிட்டு சாமரம் வீசும்படி பணித்தான். அந்தகாசூரன் சிவனிடமிருந்து இருள் என்ற பெரும் சக்தியை பெற்றமையால் உலகை இருள்மயமாக்கி ஆட்சி செய்தான். தேவர்களும் முனிவர்களும் அவனை அழிக்க சிவனிடம் வேண்டினார்கள். தாருகாபுரத்தை எரித்த காலாக்னியை வைரவமூர்த்தியாக சிவன் மாற்றினார். 8 திசைகளிலும் இருந்த இருளை நீக்க அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர் என 8 பைரவர்களை தோற்றுவித்தார். பைரவரை சொன்னாகர்ஷண பைரவர், யோக பைரவர், ஆதி பைரவர், கால பைரவர், உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கிறார்கள். கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர். சிவன் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். ஆடைகள் ஏதுமில்லாமல் 12 கைகளுடன் நாகத்தை பூநூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர். காலபைரவர் சனியின் குருவாகவும் 12 ராசிகள், 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் கருதப்படுகிறார். பஞ்சகுண சிவமூர்த்தங்களில் பைரவர் வக்ரமூர்த்தி என்று அறியப்படுகிறார். காசி மாநகரில் காவல் தெய்வமாகவும் காக்கும் கடவுளாகவும் காலபைரவர் திகழ்கிறார். காசியில் பைரவருக்கு வழிபாடுகள் முடிந்த பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும் வழக்கம் உள்ளது. காசி யாத்திரை செல்பவர்கள் கங்கையில் நீராடி வழிபட்டு இறுதியாக காலபைரவரையும் வழிபட்டால்தான் காசி யாத்திரை செய்ததன் முழு பலனும் கிட்டும் என்பது விதியாகும். தாமரை பூ மாலை, வில்வ மாலை, தும்பைப்பூ மாலை, சந்தன மாலையும் சந்தனாபிஷேகமும் மிகவும் உகந்ததாக கூறப்படுகிறது. வாசனை திரவியங்களான புனுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் ஆகியவையும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பைரவ விரதம் அனைத்து அஷ்டமி திதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. அதில் செவ்வாய்க்கிழமை வருகின்ற அஷ்டமியானது சிறப்பு வாய்ந்ததாகும். பைரவமூர்த்தி விரதத்தினை தொடர்ந்து 21 முறை இருப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. அஷ்டமி நாளில் உச்சி வேளையில் பைரவருக்கு சிவப்பு ஆடை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி மாலை சூட்டி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி நல்ல வாழ்வு கிட்டும். எலுமிச்சம் பழத்தை பைரவமூர்த்தியின் காலில் வைத்து அர்ச்சித்து வீட்டுக்கு கொண்டு போனால் தீராத வியாதிகள் தீரும். வீட்டை சூழ்ந்திருக்கும் வீடைகள் ஒளியும், கெட்ட அதிர்வுகள் விலகும் என்று சொல்லப்படுகிறது. மன அமைதியே இல்லாதவர்களுக்கு பைரவரே நல்ல துணை. செல்வ வளம் பெருக சொன்னாகர்ஷண பைரவரை வணங்கலாம். 8 தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்தால் எந்த துன்பமானாலும் விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. சுக்கிர தோஷத்தை நீக்கும் இறைவனாகவும் பைரவர் விளங்குகிறார். அஷ்டமி நாளில் இவரை வணங்கினால் எண்ணியது நடக்கும், தடைகள் யாவும் விலகும். 7.5 சனி, அஷ்டம சனியாகவும் பைரவரை வணங்கினால் நன்மையாக முடியும். தாமரை, வில்வம், தும்பை, செவ்வந்தி, சந்தன மாலைகள் பைரவருக்கு விருப்பமானவை. பரணி நட்சத்திரத்தில் பைரவர் அவதரித்தார். எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் இவரை வணங்கினால் நல்லது. பைரவருக்கு நள்ளிரவு பூஜையே உகந்தது எனப்படுகிறது. எனினும் உச்சிக்காலம் எனப்படும் நண்பகல் பூஜை சிறப்பானது.